திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடையும் நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் கோவிலை விட பழமையானதா? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் கடந்த 12 மணி நேரமாக என்ன நடந்தது என்பது தங்களுக்கு தெரியும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. பிரதான வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மீறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 144 தடை உத்தரவு எதற்கு பிறப்பிக்கப்பட்டது? எப்போது பிறப்பிக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிராக மேல்முறையீடு. தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு மிகவும் துரதிருஷ்டவசமானது என தமிழக அரசு வாதம். தீபத்தூண் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இல்லை என்பதை மனுதாரரும் தனி நீதிபதியும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளனர். வழக்கு நிலுவையில் உள்ள போது தனி நீதிபதி உத்தரவிட்டவுடன் உடனடியாக எப்படி தீபம் ஏற்ற முடியும் என்று அரசு தரப்பு கேள்வி. சிஐஎஸ்எஃப்ஐ பாதுகாப்புக்கு அனுப்ப தனி நீதிபதிக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைத்தது? நீதிபதி சுவாமிநாதன் எந்த முகாந்திரமும் இல்லாமல் சிஐஎஸ்எஃப்ஐ பாதுகாப்புக்கு அனுப்பியுள்ளார் எனவும் அரசு தரப்பு வாதம். உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பிற்கு வந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களை எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனுப்ப இயலும்? தனி நீதிபதி உத்தரவால் திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஓபா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் அறிக்கை. பாமக விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. சிவில் நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தி வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. அன்புமணிக்கோ ராமதாஸ் தரப்பிற்கோ மாம்பழ சின்னத்தை ஒதுக்க முடியாது. ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். தற்போதைய சூழலில் எங்களை பொறுத்தவரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர். உரிய ஆவணங்கள், நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் தங்களை ராமதாஸ் தரப்பு அணுக வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். ஆண்டு ஆகஸ்ட் வரை பாமக தலைவராக நானே தொடர்வேன். பாமகவிற்கு தலைவர் நான் தான் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருப்பதாகவும் அன்புமணி பேட்டி. புதுச்சேரியில் நாளை நடைபெறவிருந்த விஜயின் ரோடு ஷோ ரத்தானதாக தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையன் தலைமையில் தாவேகா நிர்வாகிகள் ஆலோசனை.
14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. கிராம் 12,020 ரூபாய்க்கும் சவரன் 96,160 ரூபாய்க்கும் விற்பனை. எஸ்ஐஆர் பணிகளால் பாதிக்கப்படுபவர்களை அந்த பணியிலிருந்து விடுவிக்கலாம். வேறு நபர்களை எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுத்தலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. தமிழ்நாட்டில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு. இடமாறியவர்கள் 39.27 லட்சம் பேர். 8.97 லட்சம் பேர் தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் என அறிவிப்பு. சினிமா தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. ஏவிஎம் நிறுவனத்தின் பாதையை தீர்மானித்ததில் அவருடைய பங்கு அளப்பரியாது எனவும் புகழஞ்சலி. ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏவா சரவணனின் உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவகுமார் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீர். பேசின் சாலையில் தேங்கிய மழைநீரால் பணிக்கு செல்வோர் அவதி. ஆலங்குளம் அருகே காவலர் ஓட விரட்டி அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் மூதாட்டிக்கு கொலை மிரட்டல். மூதாட்டியை தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பெரம்பலூரில் தொடர் மழையால் நிரம்பிய குரும்பலூர் பாளையம் ஏரி. பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவிடைமருதூரை அடுத்த பந்தநல்லூர் அருகே இடுகாட்டில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயம். குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் பந்தநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் வெள்ளப்பெருக்கு. பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 24 விமானங்களின் சேவை ரத்து. நிர்வாக காரணங்களால் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் படத்தை வெளியிட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
பிரதமர் மோடி தேநீர் விற்பது போன்ற ஏஐ வீடியோவை வெளியிட்ட விவகாரம். காங்கிரஸ் தரப்புக்கு பாஜக கடும் கண்டனம். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு. கச்சா எண்ணெய், மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களின் விலை உயரும் அபாயம். இன்று இந்திய கடற்படை தினம். கடற்படை வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு. மத்திய அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். நாடு முழுவதும் 250 இண்டிகோ விமானங்கள் ரத்து. பயணிகள் கடும் அவதி.